சித்தர் போகர் திருமூலர் காலத்தினை சேர்ந்தவரென்றும் பழனி மலையில் வசித்து பழனி தண்டபாணி சிலையை நவபாஷாண கட்டில் தயாரித்தாரென்றும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. போக சித்தருக்கு 63 சீடர்கள் இருந்தனர். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியைப் பெற மேருமலையின் அருகிலிருக்கும் நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார். 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர். போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர வித்தையை கற்றுத்தருமாறு கேட்டார். தகுதி உள்ளவர்களுக்கு காயகல்ப முறையை சொல்லிக் கொடு, அவர்களை நீண்ட காலம் வாழவை, மரணமடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினர். அதுவரையில் போகர் அறிந்திராத காயகல்ப முறைகளையும் கற்றுக் கொடுத்து மறைந்தனர். போகர் தன் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒளிக்கற்றி ஒன்று புலப்பட்டது. அந்த ஒளியைத் தொடர்ந்து புற்றின் முன் போய் நின்றார். யாரோ ஒரு சித்தர் இந்த புற்றினுள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த போகர் அந்த புற்றை வலம் வந்து அதன் அருகிலேயே ஆசனம் போட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரமானது. போகரின் தியானத்தால் புற்றிலிருந்த சித்தரின் தியானம் கலைந்தது. உடனே அவர் புற்றை உடைத்துக்கொண்டு வெளியில் வந்தார். போகர், தங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும்பயனை அடைந்தேன் என்று கூறினார். சித்தர் அங்கிருந்த மரங்களில் ஒன்றை காட்டி, போகா, அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிட்டால் போதும், ஆயுள் முழுவதும் பசிக்காது, முடி நரைக்காது, பார்வை மங்காடு, இவ்வளவு ஏன், எல்லோருக்கும் அச்சம் தரும் முதுமை என்பதும் வரவே வராது, தவம் செய்பவருக்கு ஏற்ற துணை செய்யும் என்றார். போகர் அந்த பழத்தை சாப்பிட்டார். பழத்தின் சுவையில் தன்னையும் மறந்தார். சித்தர் புலித்தோலாசனம் ஒன்றை கொடுத்து, இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார். அந்த சமயத்தில் பதுமையொன்று அவர் எதிரில் தோன்றவே, போகா, இனி உனக்கு தேவையானவைகளை இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு மறைந்தது. மறுபடியும் தியானத்தில் போகர் மூழ்கிவிட்டார். பதுமை மூலிகை ரகசியங்கள், போகருக்கு உயிரின் தோற்றம், அது உடலெடுக்கும் விதம், அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது. அதை கேட்டு ஆச்சரியத்தில் இருக்கும்போது பதுமை வந்தது போலவே மறைந்துவிட்டது. பொதிகை மலைச்சாரலில் போகர் தங்கியிருந்தபோது ஒரு நாள் இரவு உணவு சமைத்து உண்டபின் நீர்வேட்கையால் அருகிலிருந்த சிற்றூருக்குச் சென்றார். ஒரு வீட்டுத் திண்ணையில் கும்பலாக அந்தணர்கள் அமர்ந்து வேதமோதிக் கொண்டிருந்தனர். போகர் அவர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். யார் நீ? அப்பாலே போ, அருகில் வந்தாலே நாற்றமடிக்கிறது என்று எரிந்து விழுந்தனர். போகர் அவர்களின் அறியாமையைக் கண்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்து அந்த வழியாக வந்த பூனையொன்றின் காதில் போகர் வேதத்தை ஓதிவிட்டார். பூனை நன்றாக உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் வேதத்தை ஓதத் தொடங்கியது. அந்தணர்கள் தாங்கள் அறியாமல் செய்த அவமதிப்பை பொறுத்தருளும்படி வேண்டினர். ஐயனே, எங்கள் வறுமை அகல தாங்கள் வழி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டனர். போகர் அவர்களுடைய வீடுகளிலிருந்த உலோகங்களாலான பொருட்களையெல்லாம் தன்னிடமிருந்த ஆதிரசத்தால் பொன்னாக மாற்றி அவர்களை மகிழ்வித்தார். போகர் தவம் செய்து முடித்த இரச மணிகுளிகைகளின் ஆற்றல் கண்டு மிகவும் வியப்படைந்தார். அதேபோல குளிகைகளை செய்து மற்ற சித்தர்களுக்கும் அளிக்க வேண்டுமென்று ஆவல் கொண்டார். அதற்காக ரூமாபுரி சென்று மிக தூய்மையான ஆதி பாதரசம் கொண்டு வர வேண்டுமென்று நினைத்தார். உடனே குளிகைகளில் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு ரோமாபுரியில் தோன்றி அங்கிருந்த பாத இரசக் கிணற்றை தேடிப்பிடித்தார். இரசத்தை சுரைக்குடுவையில் நிரப்பிக்கொண்டு விண்ணில் தாவினார். அதன் பிறகு ஆதிபாதரசத்துடன் விண்மார்க்கமாக பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தார். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலய லிங்க பிரதிஷ்டைக்காக காக்கையின் கழுத்தில் ஓலை ஒன்றை கருவூராருக்கு அனுப்பினார். கருவூரானும் அதன்படியே செய்து லிங்க பிரதிஷ்டை செய்து முடித்தார். போகர் தக்ஷிணாமூர்த்தி உமைக்கருளிய செய்த ஞான விளக்கம் 7 சட்சத்தையும் 7 காண்டமாக்கி தமது மாணவர்களுக்கு உபதேசித்தார். மற்ற சித்தர்கள் இறைவன் உபதேசித்ததை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி இத்தகைய செயலை அவர் உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று தக்ஷிணாமூர்த்தியிடம் முறையிட்டனர். தக்ஷிணாமூர்த்தி போகரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். போகரே, நீர் பூனைக்கு 4 வேதங்களையும் உபதேசித்து ஓதச் செய்தீர், சிங்கத்திற்கு ஞானம் கொடுத்து அரசனாக்கினீர், மேருமலைக்குச் சென்று தாதுக்களை கொண்டு வந்தீர், ரோமாபுரி சென்று ஆதி பாதரசம் கொண்டு வந்தீர். இதையெல்லாம் விட நாம் உமாதேவிக்கு கூறிய தீட்சை விதி யோக மார்க்கம் எல்லாவற்றையும் 7 காண்டமாக உருவாக்கியுள்ளீராமே, நீர் செய்த நூலை சொல்வீராக என கேட்டு போகரின் நூல்கள் அனைத்தினையும் பொருட்சிறப்பையும் உணர்ந்து மகிழ்ந்து வாழ்த்தினார். போகர் பழனி மலையில் கடும் தவத்தில் ஈடுபடத் தொடங்கினார். அவருடைய தவத்தின் பயனாக முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்தார். அப்பொழுது போகரிடம் முருகப்பெருமான்
பழனிமலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரகமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபாயத்தையும் சொல்லி மறைந்தார். போகர் கனவில் முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷாணம் என்னும் 9 விதமான கூட்டுப் பொருட்களைக் கொண்டு பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி சிலையை செய்து முடித்து அவர் சொன்ன வண்ணமே பிரதிஷ்டை செய்தார். பழனிமலை இறைவன் திருமேனியை தழுவி ஊறி வந்த பஞ்சாமிரதத்தையே உணவாகக் கொண்டார். 9 விதமான விஷங்களை, அதாவது நவபாஷாணங்களை முயன்று கூட்டி உருவாக்கிய திருமேனியில் ஊறிய விபூதியும் பஞ்சாமிரதமும் போகருக்கு உள்ளொளியை பெருக்கியது. இதே மாதிரியான நவபாஷாணமூர்த்தியான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனை உருவாக்கியவரும் போகரே என்றும் கூறுவதுண்டு. பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதியடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் உள்ளது. இவரது நூல்கள். போகர் 64க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய நூல்களில் சோதிடம் 100 குறுக்கிட, சோடசம் 8 போன்ற நூல்கள் இவரால் குறிப்பிடப்பட்டாலும் இவைகள் நமக்கு கிடைக்கவில்லை. இவர் எழுதிய நூல்களுக்குப் பெரிதும் துணையாக இருந்த நூலகம் திபெட் பகுதியில் இருந்த சமஸ்கிருத நூலகமாகும் என்று சொல்லப்படுகிறது. போகர் தமிழில் இயற்றியுள்ள எழுத்துப் படைப்புகளுக்குள் ஒரு சிலவற்றே அறியப்பட்டுள்ளன. போகர் தமிழில் இயற்றியதாக சுமார் 64 நூல்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. இவர் எழுதியதாக சுமார் 26,307 பாடல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதுவரை 23 நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 11,000 பாடல்கள் வெளிவந்தமை தெளிவாகிறது. இவர்தம் சுவடிகள் பெரும்பாலும் சென்னை சுவடி நூலகம், தஞ்சை சரஸ்வதி மஹால், சென்னை சித்த மருத்துவ மேம்பாட்டுக் குழு, புதுச்சேரி பிரெஞ்சு கழகம், தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை, கேரள பல்கலைக்கழக சுவடி மையம் முதலிய இடங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. போகர் தமிழில் இயற்றியுள்ள நூல்கள் சிலவற்றின் பெயர் பட்டியல். போகர் 7000 சப்தகாண்டம், ஜனன சாகரம் 550, நிகண்டு 1700, வைத்தியம் 1000, சரக்கு வைப்பு 800, கற்பம் 360, உபதேசம் 150, இரணவாகமம் 100, ஞான சாராம்சம் 100, கற்பசூத்திரம் 54, வைத்திய சூத்திரம் 77, முப்பு சூத்திரம் 51, ஞான சூத்திரம் 37, அட்டாங்க யோகம் 24, பூசாவிதி 20, வானசாஸ்திரம். அறிந்த மொழிகள். இவர் தமது நூல்களில் சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், சீனம் போன்ற மொழிச்சொற்கள் பரவி கிடப்பதால் இம்மொழிகளில் நல்ல தேர்ச்சியை போகர் பெற்றிருந்தார் என அறிகிறோம். ரோமரிஷியின் நூல்களை வடுக, அதாவது தெலுங்கு மொழியிலேயே படித்தேன் என்கிறார். லத்தீன் மொழியிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர் என்பதை போகர் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். சமஸ்கிருத மொழியை ஒரு நிர்வாண பாஷை என்கிறார். சீனாவில் கல்வியை சில காலம் கற்றுக்கொண்ட பின்னர் அங்கேயே ஆசிரியராக பணி செய்கிறார். சீனாவில் இவர் செய்த கல்வி கற்பித்த செய்திகள் இவரது நூலில் பரவி கிடக்கிறது. சீன அரசர் போகரின் மருத்துவ அறிவை பாராட்டி சிவராஜயோகி, அதாவது அரசவை மருத்துவராக நியமித்துள்ளார். இவருடைய பல சீடர்களாக பல சித்தர்களை குறிப்பிட்டாலும் போகரின் நூல்களில் அதற்கு ஆதாரம் எதுவுமில்லை. தனது நூல்களில் புலிப்பாணி ஒருவரையே தனது மாணாக்கராக குறிப்பிட்டுள்ளார். புலிப்பாணியும் தனது நூல்களில் நிகழ் சித்தர் போகருடைய பாதம் காப்பு என கூறுவதால் போகரும் புலிப்பாணியும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதும் போகருடைய சீடருமாவார் என்பதையும் இது உறுதிப்படுத்துகிறது. புலிப்பாணி பாரதி கூறும் மெக்கன்சி ஆவணத்தில் பின்வரும் குறிப்புகள் காணப்படுகின்றன. 1. போகர் பழனி முருகப்பெருமானுக்கு அபிஷேக பூஜைகள் செய்து வந்தார். 2. தனக்கு பின்னர் தனது சீடரான கன்னடியர் வம்சத்தில் வந்த புலிப்பாணியிடம் பூஜை செய்யும் உரிமைகளை கொடுத்தார். 3. பின்னர் தனது குகைக்குச் சென்று கடும் தவம் இயற்றினார் என்றும் அப்போது பாலும் பழமும் மட்டுமே உண்டு வந்தார். 4. கோவில் மூலவரான முருகப்பெருமானின் நவபாசான சிலையை உருவாக்கியவர் என்றும் மெக்கன்சியின் கையெழுத்து பிரதியிலும் காட்டப்படுகிறது.